இது மாதிரி வீடுல இனி அண்ணா திமுக கட்டுகின்ற வீடு இன்றைக்கு மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த வீடு. அதேபோல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தையும் விலையிலா வேஷ்டி விலையிலா சேலை கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடத்துல சேலை கொடுத்தாங்க, வேஷ்டி கொடுக்கல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தாங்க, சேலை கொடுக்கல. சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2021 26 சட்டமன்ற தேர்தல். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தைப்பொங்கல் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட அந்த வேஷ்டி சேலை திட்டம் தரமான வேஷ்டி சேலையாக ஒவ்வொரு தைப்பொங்கலும் கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் பெண்களுக்கு. அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது யாரெல்லாம் வீட்டு மனை இல்லையோ அவளுக்கெல்லாம் வீட்டு மனை அதிகமாக கொடுத்தோம். நிறைய பேருக்கு வீட்டு மனை கொடுத்தோம். அதேபோல் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கெல்லாம் விண்ணப்பத்தில் தகுதியான அனைவருக்கும் ரேஷன் கார்டு கொடுத்தோம்.